ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் அரசியல் விமர்சகர் சுமன் கவி சார் இருந்திருக்காரு. வாங்க பேசலாம். உண்மையான பாலிடிக்ஸ், உண்மையா ரியல் லைஃப்ங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்க கொடநாடுல போய் ஜெயலலிதா கிட்ட அப்படி கூனி குறுகி நின்ன மாதிரி இல்ல. இன்னைக்கு நீங்க போய் உட்கார்ந்துட்டு 4 கோரிக்கைகளை வச்சு நாங்கள் செய்யலாமா அப்படின்னு அனுமதி கேட்பது அல்ல. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு அவரு ஸ்டாலின் சொன்னாரு. நீங்க தலைகுனிய விட்டுட்டீங்க, தலை தொங்கிடுச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு? அதை விட மோசமா நடந்துச்சு. எவ்வளவு அழகா சனாதனம் இங்கே ஆறாக பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குது. சிறுத்தைகள் அதுல நனைஞ்சு இன்னைக்கு அது நிறம் மாறி போச்சுது. நிலைமை இப்படி இருக்குது. ராஜ்மோகன் சொல்றாருல, மும்மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன வேலையோ அதையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. மாஸ்டர் சார், மாமா வாங்க, இங்கே தான் நமக்கு ஏரியா தான் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா இடம் எடுத்துக்கங்க, நீங்கள் டெஸ்லா கம்பெனி இங்கே வளர்க்கலாங்கிற. நிர்வாகத்தை சரியா செய்யணும். நஷ்டம்ங்கிறது எல்லா துறையிலையும் லாபம் பார்க்கறதுக்கு என்ன நடத்தணும்னா அவங்க வட்டி தொழில் பண்ணிட்டு போயிடலாம். அரசின் வேலை அது கிடையாது. ஒரு ஓனர்கிட்ட வேலை பார்க்குறீங்க, ஏன் தம்பி வேலை பார்க்கலன்னு, அண்ணாச்சி நீங்க சாப்பிட்றீங்க, நான் சாப்பிடல, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இப்படிப்பட்ட தற்குறிகளை கொண்டு வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தில் வச்சீங்கன்னா. வணக்கம் சார். வணக்கம். டெல்லி பயணத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிருக்கிறார். இதுல நிறைய கோரிக்கைகள் எடுத்துட்டு போயிருக்காரு. சொற்ப கோரிக்கைகள் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அதுலயும் சில சர்ச்சைகள்ல ஈடுபட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு மோடி கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இது மாதிரி அரசு நிகழ்ச்சியில தமிழ்த்தாய் வாழ்த்து நம்ம முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பர்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இதெல்லாம் நம்மளுடைய, அதாவது அட்டானமஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்குது. இதை நாம நிலைநாட்டணுமே தவிர பெர்மிஷன் கேட்டு செய்யறது சரி. ஒரு அரசு நடைமுறையா இருந்துச்சுன்னா அதை நீங்க இந்த கோரிக்கையில வச்சுதான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒரு உரிமை கோரலாவே நீங்க கேட்டிருக்க முடியும். இன்னொன்று, நீங்க ஏற்கனவே நாம ஜிஓ போட்டு தான் வச்சிருக்கிறோம். அரசு விழாக்கள்ல தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜிஓவா இருக்குது. கலைஞர் ஆட்சி காலத்திலேயே அவர் அந்த பாடலை முன்னிறுத்தி இது பண்ணியாச்சு, எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அது மரபுன்னு ஒன்று இருக்கும்போது அதை மீறிக்கிட்டு இன்னைக்கு பாஜக அரசு ஒன்றை புதுசாக இணைக்கும் போது அது அவர்கள் நடத்துகிற விழாக்கள்ல செய்யறாங்க. அதை மாற்றுவதற்கு நம்மளால முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நாம நடத்துகிற விழாக்கள் இருக்கு இல்லையா, சட்டமன்றத்துக்குள்ள நடத்துற விழாவிலேயே அப்படித்தான் நீங்க நடத்தணும்னு அப்படிதான் நடத்திருக்கீங்க. வந்தே மாதரம் பாட்ட முதல்லையும் 3வது இடத்துல தமிழ்த்தாய் வாழ்த்தையும் பின்னுக்கு தள்ளியிருக்கீங்க. இது வந்தே மாதரத்துக்கு பெருமை சேர்க்கறதெல்லாம் 2வது. தமிழ்த்தாவிக்கு மிகப்பெரிய அவமானத்தை நாம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். ஒரு கட்டத்திலலாம் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தமிழ்த்தாய் வாழ்த்து வந்தே மாதரம்லாம் இல்லை. நீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ஆளுநர் வரணும். அவருக்கு ஒரு உரை உண்டு. அந்த உரையிலேயே கரெக்ஷன் போடுவாரு. இந்தந்த வார்த்தைகள் பேச மாட்டேன்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துட்டு பாட்டு எந்த பாட்டு ஒலிக்கப்படுதுன்னு பார்ப்பாரு. தமிழ்த்தாய் வாழ்த்து உடனே எனக்கு நாட்டு பொண்ணு இசைக்கணும், தேசிய கீதம் இசைக்கணும், இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அப்பெல்லாம் கூட அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவ்வளோ கெத்தா உட்கார்ந்துருந்ததால் இப்படி உட்கார்ந்துருந்ததெல்லாம் அதெல்லாம் இந்த டக் லைஃப். நீங்க ஒரு உண்மையான அரசியல்வாதி, அது அரசியல்வாதி மட்டும் இல்லை, ஒரு தமிழ் நாட்டினுடைய உணர்விலிருந்து வந்தவர். திரைப்படத்துல இருந்து வந்தவர் கிடையாது. இந்த நீங்க போக்கிரி படத்துல வந்தவர் சொல்லுவோம். உண்மையான ஒரு போலீஸை பார்த்தனா நீ இதாயிடுவடா அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு டயலாக்கு அந்த படத்துல உங்களுக்கு அது செட் ஆகி போச்சு. நீங்க எப்படியோ டான்ஸ் ஆடினீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனால் உண்மையான பாலிடிக்ஸ், உண்மையா ரியல் லைஃப்ங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்க கொடநாடுல போய் ஜெயலலிதா கிட்ட அப்படி கூனி குறுகி நின்ன மாதிரி இல்ல. இன்னைக்கு நீங்க போய் உட்கார்ந்துட்டு 4 கோரிக்கைகளை வச்சு நாங்கள் செய்யலாமா அப்படின்னு அனுமதி கேட்பது அல்ல. உங்களுடைய உரிமை என்ன? ஐ எம் பிலாங்ஸ் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி 1962க்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கு சென்ற மாநிலங்களவை எம்பியான அண்ணா பேசியது இருக்குல்ல, அதாவது முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி அங்க போய் பேசுனது இருக்குல்ல, அதுதான் மாநில சுயாட்சிக்கான பேச்சுக்கள். அந்த பேச்சுக்கள்ல தான் இந்த தமிழ்நாட்டின் உரிமைகள்னா என்ன, அதோட இன்னும் பண்பாட்டு ரீதியான உரிமைகள் எல்லாமே இருக்குது. அதுல நீங்க அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு கேட்டிருப்பது என்பது
தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு அவரு ஸ்டாலின் சொன்னாரு. அது செஞ்சு காட்டினாரு. அங்க ஆளுநர் தான் ஓடினாரு. நீங்க தலைகுனிய விட்டுட்டீங்க, தலை தொங்கிடுச்சு. மீண்டும் கொண்டு போய் அந்த தலைய டெல்லி பாதுஷாவின் காலடியில வச்சிருக்கீங்களே தவிர நம்ம தமிழர்களாக தலை நிமிர்ந்து நிற்பதற்கான வேலைகளை நீங்கள் செய்யவில்லை அப்படின்னு தான். ஓகே, அடுத்தபடியா தேசிய கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டுல நிறுவனம் அப்படின்னு சொல்றாரு. இருமொழி கொள்கை அப்படின்ற உறுதியா இருக்கிறது அவங்க கல்வி அமைச்சர் உறுதிப்பட சொல்றாரு. ஆனா தேசிய கல்வி நிறுவனத்தை கொண்டு வரோம்னா அப்போ தேசிய கல்வி இங்க வந்துட்டாலே ஹிந்தி அப்படின்றது பிரதானமாயிடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ ஒருவேளை இது இப்பவே விஜய் அவர்கள் ஹிந்திக்கு ரெட் கார்பரேட் போடுறாரோ? அதாவது ரெண்டு விதமான, அதாவது இப்படியும் இருக்காது அப்படியும் இருப்பாது என்பதை உருட்டுவது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஜகவின் கள்ள குழந்தை அல்லது குழந்தை அப்படின்னு ஏன் சொன்னாங்க? பாஜக பெற்று போட்ட குழந்தை தான் தாவேகான்னு ஏன் விடுதலை சிறுத்தைகளின் அமைப்பை சேர்ந்த விசிகாவை சேர்ந்த தொல் திருமாவளவன் சொன்னாரு கடந்த காலங்களில்? அதோட விளைவு என்னன்னா இப்படித்தான் இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு? அதே வேலைகள் தான் அதை விட மோசமா நடக்கும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம நாடு பார்த்துக்கிட்டு இருக்குது. அவர்கள் மெல்ல மெல்ல சனாதனத்தை எப்படி நீங்க கொண்டு வருவாங்கன்னா, தலித்துகளுக்கு சிறுபான்மை, அந்த தலித்துகளினுடைய அந்த துறை சமூக நீதி துறை, அப்புறம் சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினர் துறை, பார்க்கறதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும் தெரியும். அப்படியே இங்க வந்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு அறநிலையத்துறை. அவரு அங்க பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பார்ப்பனர்களை போய் பார்க்கிறாரு, வாழ்த்து சொல்றாரு. ஒண்ணு. இன்னொன்னு ரெண்டு விதமா நடக்குது. ஒரு நிகழ்ச்சியில எதுலயோ ஒண்ணுல ஒரு துப்புரவு தொழிலாளியோ ஏதோ ஒண்ணு 10 ரூபாயோ ஏதோ வாங்கிட்டாருன்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் திருச்செந்தூர்ல இவர் தரிசனத்துக்கு போகும்போது 4000 ரூபாய் காசு வாங்கிட்டாருன்னு சொல்லி அவருக்கு அர்ச்சகருக்கு வார்ன் பண்ணி அனுப்புறாரு, நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஒரு பக்கம் சூத்திரர்களாக இருந்தால், அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்களா இருந்தா சஸ்பெண்ட் பண்றது நடக்குது. இங்க இவர்களை பாலிஸ்டா, அதாவது டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு நினைக்கிறேன், சஸ்பெண்ட் கிடையாது, நீக்கவே செய்யறாரு, பணி நீக்கம் செய்யறாரு. இன்னொரு பக்கம் பார்ப்பனர்களுக்கு நீங்க அதை ஒப்பிட்டு பாருங்க. மனு நீதியில என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு கொலையை பார்ப்பனர் செய்தால், பார்ப்பனர் அல்லாதவரையோ அல்லது இன்னொரு பார்ப்பனரையோ கொன்னா கூட அவருடைய சிகையை கத்தரித்து கொண்டால் போதும், தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு சில மந்திரங்கள் செய்தால் போதும். அதே கொலையை திருப்பி மாற்றி இவர்களுக்கு செய்து விட்டா பிரம்மகத்தி தோஷம். இந்த குடும்பமே 7 ஜென்மத்துக்கு அவர்கள் பாவமானவர்கள், அவர்கள் குடும்பம் விலகி இருக்க வேண்டும், கொன்னவர் சிரசேதம் செய்யப்பட வேண்டும். அப்போ அவர்களுக்குன்னா முடிய வெட்டணும், இவர்களுக்குன்னா தலைய வெட்டணும்னு மனு தர்மம் சொல்லுது. அதைத்தானே நீங்க இங்க நடைமுறைப்படுத்திருக்கிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். அப்ப எவ்வளவு அழகா சனாதனம் இங்கே ஆறாக பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குது. சிறுத்தைகள் அதுல நனைஞ்சு இன்னைக்கு அது நிறம் மாறி போச்சுது. நிலைமை இப்படி இருக்குது. இதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அதான் சொல்றேன், இவர்கள் கல்வியில் மட்டுமில்ல சகல விதமான திசைகள்ல இருந்தும் சனாதனத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த சனாதன கும்பலுக்கு இவர்கள் அமைந்திருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு பக்கம் நாங்க ஒருபோதும், ராஜ்மோகன் சொல்றாருல, எங்களுடைய கொள்கை தான் தமிழ்நாடு அரசின் கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, மும்மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன வேலையோ அதையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்திலேயே மதுரை, கோயம்புத்தூர் மெட்ரோ பணிகளுக்கு ரத்து செஞ்சுட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா இப்போதைய முதலமைச்சர் போயிட்டு என்ன பண்றாரு, நிதியமைச்சர் கிட்ட எங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பிளானிங்கே இங்க ரத்து செஞ்சுட்டு தெரியாம போய் நிதி கேட்கிறாரு. இவருக்கு என்ன அப்படின்றது புரிஞ்சுக்க முதல்ல அனுமதி கேட்டிருக்கணும், அல்லது நாங்க இன்னும் என்ன பிரச்சனை அதை நாங்க கரெக்ட் பண்றோம், பழைய அரசு செய்த தவறுகள் என்ன, இன்னொன்னு ஒசூருக்கு ஏன் நீங்க கொடுக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர்கள் வினோதமான இதுகளை சொன்னாங்க. ஒசூருக்கு கொடுத்தா என்ன சொல்றது, டெரரிஸ்ட் அதிகமாயிரும், அது அவர்களுக்கு அட்டாக், அதாவது அவர்கள் அச்சுறுத்தல் இருக்குது, தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருக்கு, அதனால நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. அதுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா பெங்களூர் இருக்குது, அங்கெல்லாம் அச்சுறுத்தல் இல்லை. சரிங்களா? அப்ப அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அதற்காக சொல்லப்பட்ட காரணம் என்ன? பெங்களூருக்கு விமான நிலையம் ஏன் கொடுக்கப்படவில்லைங்கிறதுக்கு காரணம் அங்க டெரரிஸ்ட் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னவர்கள் இன்னைக்கு போய் நின்று எங்களுக்கு மெட்ரோ ரயில் தாங்க, ஓசூருக்கு தாங்க, அதுக்கு தாங்க, இது தாங்கன்னு கேட்பது என்பது
இங்க ஏமாற்றுகிற வேலை. நீங்க தாங்கன்னு சொல்லி அதை ரிக்வஸ்ட் பண்றது வேற, அதுக்கு நிதி தாங்கன்னு சொல்றது வந்து போங்காட்டம். ஆமா. நாங்க கடந்த ஆட்சி செய்த தவறுகளை ரெக்டிஃபை பண்ணி நாங்க இன்னொரு இது வைக்கிறோம், மாற்று பேட்டு இது கொடுக்குறோம், அனுமதி சீட்டு கேட்குறோம், நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு நாங்க கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். இவர் செஞ்சிருக்கிறதுங்கிறது நம்ம ஏமாற்றுகிற வேலை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்குது. இது வந்து மறுபடியும் ரீல்ஸ் போடுற வேலையாயிருது. நீங்க கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, தொழில்துறை அமைச்சர், அவர் ரீல்ஸ் தான் போடுறாரு. எலன் மஸ்கை பார்த்துட்டு பேசுறாரு, மஸ்க் சார் மாமா வாங்க, இங்கதான் நமக்கு ஏரியா தான் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா இடம் எடுத்துங்க, நீங்க டெஸ்லா கம்பெனி இங்க வளர்க்கலாங்கிறாரு. இப்படி ஒரு தொழில்துறை அமைச்சர் செய்ய முடியுமா? இங்க டிஆர்பி ராஜா பாதிரி பம்பரமா வேலை செய்வாரு. அவரை பற்றி திட்டக்குழு தலைவர் ஜெயரஞ்சன் சொல்லும்போது அவர் ஒரு பேய், ஹி இஸ் எ டெவில் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு பேய்த்தனமா வேலை செய்வார், காலையில் ஆரம்பிச்சா வெறித்தனமா வேலை செய்வார்னு. அப்படிப்பட்ட நிர்வாகத்திறன் மிக்க அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரியான நிர்வாகம் நிறைந்தவர்கள் எல்லாம் இன்று இருந்த அந்த அமைச்சரவையில் இன்னைக்கு ரீல்ஸ் போடுகிறவர்கள் வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. அந்த ரீல்ஸின் விளைவு தான் இன்னைக்கு வந்து போய், அதாவது அனுமதிக்கப்படாத ஒரு திட்டத்திற்கு அனுமதி, அதாவது நிதி கேட்கிறார், அனுமதி கேட்கல, நிதி கேட்கிறார். ஆமா. இப்போ ஆக்சுவலா ரீல்ஸ் போடுற அமைச்சர் இருந்தா கூட பரவாயில்ல சார், தன்னுடைய துறையில என்னென்ன வாகனங்கள் இருக்குதுன்னு கூட தெரியாம ஒரு அமைச்சர் இருக்கிறார், போக்குவரத்து துறை அமைச்சர். கிளாம்பாக்கத்துல போயிட்டு நீங்க வால்வோ பஸ்ஸை பத்தி பேசாதீங்க, அரசு பேருந்தை பத்தி பேசுங்க. ஆனா எஸ்சிடிசில வால்வோ அப்படின்றது கடந்த ஆட்சி காலத்திலேயே கொடுத்துட்டாங்க. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியிலேயே எஸ்சிடிசிலே வால்வோ பஸ் அப்படி இருந்துருச்சு. ஆனா அந்த கூட இருக்குதா இல்லைன்னு தெரியாத ஒரு அமைச்சர்லாம் இருக்கிறாங்க. நீங்க இதைத்தான் யோசிக்கணும். ஒரு துறை சார்ந்த அந்த துறை, ஒரு துறை ஒருத்தருக்கு ஒதுக்கப்படும் போது இதை இவர் ஹேண்டில் பண்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிடிஆர் மாற்றப்படும் போது எல்லாரும் கேட்ட கேள்வி, பிடிஆர் இருந்த இடத்த இவர் தங்கம் தென்னரசு டேலி பண்ணிடுவாராங்க. தங்கம் தென்னரசு ஒரு அனுபவம் நிறைந்த, அவர் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவர், அவர் அதுல ஆற்றல் நிறைந்தவர் தான். ஆழ் அமைதியா இருந்தார் தவிர அவர் எடுத்த நிகழ்வுகள் செயல்பாடுகள் தான் அடுத்த கட்டமா தூக்கிட்டு போனுச்சு. நீங்க 11.19 வளர்ச்சி, அதுக்கப்புறம் 10.38, இன்னைக்கு 16% நினைக்கிறேன் இந்திய பேங்க் வெளியிட்டு இருக்கிற அறிவிப்பு. இது எல்லாம் விளைந்தது இந்த இவர் அதுக்கப்புறம் வந்தவர் தான். அதனால அமைதியா இருக்கிறாங்களா, அவர் செயல்பாட்டுல சிறப்பா பண்ணார். ஆனா நினைக்கும் போது என்ன நினைச்சோம்னா, அவர் இருந்த இடத்தை இவரால் டேலி பண்ண முடியுமா? அவரு பேங்க்ல, இன்டர்நேஷனல் பேங்க்ல வேலை பார்த்தவர், அவர் பெரிய பெரிய எக்ஸாம்லாம் எழுதணும், பல ஞானம் உள்ளவர், எக்கனாமிஸ்ட், அந்த ஆற்றல் உள்ளவர்னு நினைத்தவர் உள்ளுக்குள் மாறும்போதே நம்ம பதறணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தற்கூரிகள்லாம் வந்து நின்றுட்டு அமைச்சராகி நம்மளை உயிரை வாங்குறாங்க. துறை சார்ந்த அறிவுன்னா என்னன்னா, இப்போ இந்த துறையில் இன்னைக்கு பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க சிவசங்கர்லாம் பாருங்க, இந்த பம்பரமா சொல்லுங்க, பம்பரமா சொல்லல. நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, இந்த துறை நஷ்டத்துல இயங்குது, இந்த துறை எதுக்காக நீங்க ஃப்ரீ பஸ் கொடுக்கணும், ஏன் பிங்க் பஸ் அப்படி பேசுவான். இந்த சங்கிகளோ அல்லது வலதுசாரிகளோ எதுக்காக ஓசி பஸ் கொடுக்குறீங்க, ஓசி பஸ் வேண்டாம், யாரு விஜய் குரூப்பே இப்படிலாம் பேசுனாங்க. அப்போது கூட பதில் என்ன, நிர்வாகத்தை சரியா செய்யணும், நஷ்டம்ங்கிறது எல்லா துறையிலையும் லாபம் பார்க்கறதுக்கு என்ன நடத்தணும்னா அவங்க வட்டி தொழில் பண்ணிட்டு போயிடலாம். அரசின் வேலை அது கிடையாது, லாபம் பார்க்கறதுக்கு செய்யறது கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யறது, லாபத்தை வேறொரு இடத்துல எடுத்துக்கிடுறது. எந்த துறையில லாபம் வருமோ அதுல பார்த்துக்கிடுவோம். சரிங்களா, எங்கள்கிட்ட நீங்க ஜிஎன்சி ரிட்டர்ன் கொடுத்தாலே நாங்க சரியா அதை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதா அவங்களுடைய. அப்போ இந்த துறையில் என்னென்ன இருக்குது, புது பஸ் எது வாங்கணும், எந்த பஸ் வாங்கினா லாபம் உங்களுக்கே தெரியும். வால்வோ பஸ் இருக்குது, அதே மாதிரி பின்னாடி இன்ஜின் இருக்கும், முன்னாடி அந்த இன்ஜின் ஷேக்கே தெரியாது, தாழ்தள பேருந்து. அதுல கீழே இறங்கி அது வந்து மாற்றுத்திறனாளிகள் ஈஸியா ஏறிட்டு வரலாம். அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா வசதிகளோடும் அவ்வளவு அல்ட்ரா மாடர்னுங்க. நீங்க டபுள் டக்கர் நீங்க வந்து ஒரு இது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல ஒரு உயர்தட்ட வாழ்க்கை வாழ்கிற அந்த கண்ட்ரீஸுக்கு நிகரான வளர்ச்சி. அதாவது எல்லா பிரச்சனையும் இருக்குது, பாவர்ட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் வளர்ச்சியில் குறைவில்லாமல் இருக்கணும், சமப்படுத்தணும், ஏதாவது ஒரு வகையில் அந்த மக்களை உயர்த்தணும்னு நினைச்சு வேலை செஞ்சது இது. அப்போ துறை சார்ந்த அறிவு வேணும். என்னென்ன பொருட்கள் இல்லை, ஒரு ஒரு பேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்ரோல் அடிக்குது,
அதனால டீசல் அடிக்குது, எவ்வளவு எரிபொருள் செலவு, ஒட்டு மொத்தமா எவ்வளவு செலவு, எத்தனை பஸ் இருக்குது, எவ்வளவு எங்கெங்க புதுசு வாங்க வேண்டி இருக்குது, டெண்டர் என்ன பண்ணணும், இது எல்லாம் அந்த அறிவு இருந்தா மட்டும்தான். இப்போ இந்த நிலைமையில கொண்டு போய் இவங்க கையில கொடுத்தா, தம்பி நீ சாப்பிட்டுருக்கிற, நான் சாப்பிடல, இதுதான் சொல்ல முடியும். நீங்க நாளைக்கு ஏங்க அந்த துறை இப்படி நாசமா போச்சு, நீங்க வெறுமனே துறை நாசமா போச்சுன்னா எப்படி நடக்கும்னா, நாளைக்கு யாரும் ஒரு இடத்துக்கு ரிலையபிலிட்டியோட ஈஸியா போய் வர முடியாது. பஸ்ல ஏறினீங்கன்னா அங்கங்க பஸ் நின்றுகிட்டு நடக்கும். இப்ப தெரியாது, ஏன்னா சரியான நிர்வாகம் அப்ப முடிஞ்சிருக்குது. ஒரு வருஷம் இந்த வண்டிகள் எல்லாம் பழுது அடைஞ்சிச்சுன்னா இந்த வண்டியை ரெனியூட் பண்றதுக்கு, புதுசு வாங்குறதுக்கு எந்த திட்டமும் கிடையாது, அதுக்கான ஆற்றல் கிடையாது, அறிவு கிடையாது. அது எல்லாம் முடிஞ்சிச்சு. என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, தம்பி ஐயா நீங்கெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, நான் சாப்பிடாம வந்திருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதை விட கேவலமான ஒரு பதிலை நாம் இந்த உலகத்துல எங்க? நீங்க வந்து ஒரு ஓனர்கிட்ட வேலை பார்க்குறீங்க, ஏன் தம்பி வேலை பார்க்கலன்னு, அண்ணாச்சி நீங்க சாப்பிட்ருக்கீங்க, நான் சாப்பிடல, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? என்ன கேட்ட கிடைக்கும் உங்களுக்கு? சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு அவர் சொல்லுவாரு, தம்பி நீ சாப்பிட்டுருக்கிற, நான் சாப்பிடல. ஏங்க கிரெடிட் ஆகல சம்பளம், நீங்க சாப்பிட்றீங்க, நான் சாப்பிடல. அப்ப இப்படித்தான், இப்படிப்பட்ட தற்குறிகளை கொண்டு வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தில் வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மக்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் தான் சொல்லுவேன். ஓகே சார். இப்ப நீங்க கடந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்லாம் வந்து தானாகவே வந்தாங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செயல்படுத்தின திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், இதெல்லாம் பார்த்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து ரீல்ஸ் மூலியமா என்ன பண்றாங்க, வாங்க வாங்க இன்வெஸ்டர்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூவி கூவி கூப்பிடுறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தானே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது ஒரு கேவலம். ஒரு எம்ஓயுன்னா எப்படி கையெழுத்தாகிறது, அது எப்படி, கன்வர்ஷன் ரேட் என்ன, டிஆர்பி பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். கன்வர்ஷன் ரேட்டுங்கெல்லாம் பேசுவார். இப்போ நான் வந்து ஒரு தொழில்துறைக்கு ஒரு முதலாளியோடு அல்லது ஒரு நிறுவனத்தோடு நான் வந்து ஒப்பந்தம் செய்கிறேன் அப்படின்னா உத்தரவாதம் என்ன, எத்தனை மாதங்களுக்குள் அது கன்வெர்ட் ஆகும், வேலை வாய்ப்பு எவ்வளவு, எத்தனை கோடி முதலீடு, இதனால நாம கொடுக்கறது என்ன, அவங்ககிட்ட இருந்து நாம பெறுறது என்ன, இதெல்லாம் கால்குலேட்டட். ஒன்றும் வேண்டாங்க, இவருங்க இதெல்லாம் விட்டுருங்க. பாஜகவுக்கு ஆதரவோட அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்த குமாரசாமி சொன்னார். ஏன்னா அவர் வந்து பெங்களூரு கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு இந்த துறை சார்ந்த அறிவு உண்டு. அவர் சொன்னார், நீங்கள் வந்து செமிகண்டக்டர் நிறுவனத்தை ஒன்று தூக்கிட்டு போயிருக்கீங்க, 50,000 கோடி வந்து அதனுடைய எஸ்டிமேஷன் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட 75% அந்த நிறுவனத்துக்கு சப்சிடியிலே கழிச்சு விட்டுருக்கீங்க. வெறும் 50 பேர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு இத்தனை லட்சம் கோடியை நீங்கள் செலவு பண்ணணுமா, இவ்வளவு எத்தனை ஆயிரம் கோடியை நீங்கள் செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போங்கு, இது வந்து ஏமாற்று வேலை, இதை செய்திருக்கவே கூடாதுன்னு பேசுறாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கன்வர்ஷன் ரேட் நீங்க என்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா மாறணும். வின்ஃபாஸ்ட்ங்கிற அந்த நிறுவனத்தை, அது வந்து வியட்நாமோட நிறுவனங்க, அது தூத்துக்குடியில் ஆரம்பிச்சாங்க. பரவலான தொழில் முதலீடுகள் ஒன்று குவிக்கப்பட்டதில்லை. சென்னையை நோக்கி கிடையாது. பெங்களூரை பாருங்க, பெங்களூரை தவிர்த்து வெளியில போனீங்கன்னா காஞ்சி கருவாடா கிடக்கும் அந்த மாநிலமே. இங்க அப்படி கிடையாது. எல்லா பக்கமும் நெடுஞ்சாலைகள் பளபளன்னு இருக்கும். வளர்ச்சி எல்லா பக்கமும். ஒசூரை மையமா வச்சு, விழுப்புரத்தை மையமா வச்சு, தூத்துக்குடியை மையமா வச்சு, எல்லா பக்கத்தையும் மையமா வச்சு. அப்படி தூத்துக்குடியில சாம்சங் நிறுவனத்தை கப்பல் கட்டுறதுக்கு அவர்களுக்கு ஒப்பந்தம், கப்பல் இது துறைமுகம் அமைக்கிறதுக்கு, கப்பல் கட்டுவதற்கு, இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ஒரே வருடம் கையெழுத்திட்டு அடுத்த வருஷமே வின்ஃபாஸ்ட் வண்டியை வந்துருச்சு. இந்த மவுண்ட் ரோட்ல ஷோரூமே இருக்குது. அப்ப இப்படியெல்லாம் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருந்த ஒரு இடத்துல எந்த தொழில்துறை அனுபவம் இல்லாம ஒரு தற்குறியை கொண்டாந்து உட்கார வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு, என்ன சொல்றது, அதை போட்டுக்கிட்டு இருந்தவங்கள ஒருத்தரை கொண்டாட உட்கார வச்சா அவங்க இந்த மாதிரி கூவி ஏலந்தான் விடுவாங்களே தவிர அவர்களுக்கு அந்த துறை சார்ந்த அறிவு இருக்காதுங்க. ஓகே சார்.